ஹலோ தோஸ்தோ, இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்ததுனால ஹஸ்பண்ட் வர்றப்போவே பட்டாணி, காலிஃப்ளவர்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. சாப்பிட்டா வாமிட் தான் எடுக்கணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹெட்டேக்கு. பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. அப்போ ஹஸ்பண்ட்க்கும் காஃபி போட்டு கொடுத்து அவங்களும் நைட் டின்னரை இதோட முடிச்சுக்கிட்டாங்க. குட்டீஸுங்க அந்த காலிஃப்ளவரை அதில் போட்டு சாப்பிட்டாங்க. என் பொண்ணுக்கு உரப்பு தாங்கலை, மூக்கிலேருந்து தண்ணி வருது. ஆனாலும் அவளுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி அதை டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் தான். நான் இன்றைக்கி வாஷிங் மிஷினில் துணியை போட்டு வச்சுருந்தேன். அவங்க போட்டு காய போட்டுட்டும் வந்துட்டாங்க. ஏசி க்ளீன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் மாடியில் இருக்கறனால எங்களுக்கு ரொம்ப வெக்கையாக இருக்கும். ஏசியிலேருந்து எவ்வளோ தான் ஹை கூல் வச்சாலுமே கூலிங்கே இருக்காது. ஏசி எதுக்குடா இருக்குங்கிற ஒரு பேருக்கு இருக்கும். அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணாங்க. ஆனால் அவ்வளோவா டஸ்ட் இல்லை. இன்றைக்கி நல்ல 35, 36 டிகிரி செல்சியஸ் நல்ல ஹீட்டாக இருக்குது இந்த சைடு. அவங்க ஊர்லலாம் எப்படி ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். நைட்டு டின்னருக்கு என் பசங்களுக்கு ரைஸோடு இன்றைக்கி டின்னரை முடிச்சிட்டேன். தோசை தான் சுட்டு தருவேன் எப்போவுமே. என் பொண்ணுக்கும் கோல்டாக இருந்ததுனால அவளும் சும்மா பேருக்கு அவன் அண்ணன் சாப்பிட்றாங்கன்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. உங்கள் வீட்டிலலாம் என்ன டின்னர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்க வேண்டிய கடமை நம்மளுக்குள்ளது இல்லை. அதனால் எப்படியாவது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிடணும். அவங்களோட வயிறை நிரப்பி அவங்களுக்கு தூங்க வச்சிடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு எல்லாம் ஊட்டிட்டு இன்னையோட டின்னர் முடிஞ்சிச்சு. நாளைக்குள்ள விலாகில் நாளைக்கு பார்க்கலாம். பாய் தோஸ்தோ.